நம்ம பசங்களுக்குலாம் நம்ம வந்து அவங்க எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது என்ன பண்ணிருப்போம்னா, ஏ எழுது, பி எழுது, எழுதணும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். ஆனா இதை வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ நாங்களும் வந்து கொஞ்சம் சொல்லி தரோம் அப்படின்னு சொன்னா உடனே அந்த மிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ நோ 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 டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் சைல்டு, ஓகே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க கிட்ஸ, புரியுதுங்களா அப்படின்வாங்க. சரி ஓகே, நம்ம தான் ஃபோர்ஸ் பண்றோம் போல நம்ம குழந்தைய, அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க போல, நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஐயோ சரி விடுங்க, நான் இதுக்கப்புறம் நம்ம எழுத வைக்க மாட்டேன் குழந்தைய, நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு ஃபோர்ஸே பண்ணாம நம்ம குழந்தைய விட்டுருவோம். எல்கேஜி யூகேஜி முடிஞ்சது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவோம். அப்போ அந்த மிஸ் வந்து நம்மளை பார்த்து கேட்கும், ஏன் மேம் வீட்டில் நீங்க எழுதலாம் சொல்லி தர மாட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க வீட்டில்? உங்க குழந்தை வீட்டில் இருந்தா என்ன பண்ணுவா, என்ன செய்வா, எதுவுமே சொல்லி தர மாட்டீங்களா? எல்லாமே நம்ம ஸ்கூல்லேயே தான் சொல்லி தர முடியுமா? சொல்லுங்க, நீங்களும் வந்து கொஞ்சம் சொல்லி தரணுங்க, பேரண்ட்ஸும் வந்து சொல்லி தரணும், அதுக்கு தானே, புரியுதுங்களா உங்களுக்கு அப்படின்னுவாங்க. அப்போ ஏண்டா எல்கேஜி யூகேஜில ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நீங்க இப்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுன்ற